ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த உலகம் ஃபஸ்ட்டு உருவாகும் போது அதை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக அது கூடவே சேர்ந்து 12 கடவுள்களும் உருவாகியிருக்காங்க. ஆனால் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த தீய சக்திகள்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறது தான் இந்த 12 கடவுள்களோட வேலையும். இந்த மாதிரி பல வருஷங்களாக கடவுள்களுக்கும் பேய்களுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு போர் போயிட்டே இருந்திருக்கு. பல்லாயிரம் வருஷங்கள் தாண்டி இப்போ கூட அந்த பேய்கள்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறது கடவுள்களோட வேலையாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த பேய்கள்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கடவுள்கள் தங்களை ஒரு மனுஷங்களா மாத்திக்கிட்டு மக்களா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு அவங்க பேய்களை எப்படி எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ஷனா அப்படியே ஃபேண்டசிலாம் சும்மா தெருக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்படியே கீழே இந்த ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கான், அதையும் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பல்லாயிரம் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபஸ்ட்டு எப்போ உருவாச்சோ அது வந்து ஒரு ஒளியினால் தான் உருவாச்சு. அந்த டைமில் இந்த உலகத்தோடு சேர்ந்து ஒரு 12 கடவுள்களும் உருவானாங்க. ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான பவர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க 12 பேருக்கான அடையாளமும் ஒரு மிருகத்தை தான் குறிக்கும். அதாவது ஒருத்தருக்கு சிங்கம், புலி, அப்புறம் பாம்பு, இந்த மாதிரி மொத்தமாக 12 உயிரினங்களோட அடையாளம் தான் அவங்களுடைய உருவம். இந்த கடவுள்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திலிருந்து உருவானாங்க. அதுவே அந்த பேய்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இருட்டிலிருந்து உருவானது. ஸோ அந்த இருட்டிலிருந்து உருவான அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே இவங்க பயங்கரமாக போராடி அழிக்கிறாங்க. அதுலேயும் அந்த தீய சக்திகளோட தலைவனையும் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேய்கள் பூமிக்கு வராத மாதிரி இவங்க ஒரு சீலையும் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த 12 கடவுள்களில் பார்த்தீங்கன்னா 4 கடவுள்கள் வந்து இறந்துட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 கடவுள்களும் பூமியில் ஒரு மனுஷ உருவத்தில் மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த வாய்ஸ் ஓவரில் நமக்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கடவுளில் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கைதி இருக்கான். அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக இப்போ இந்த கடவுள்கள் இருக்காங்கல்ல, 8 கடவுள்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏஞ்சல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்குற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்க கிட்ட கடன் வாங்கின ஒரு கைதி தான் இவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ உள்ள வந்திருக்காருல, இந்த கடவுளோட பேர் வந்து டேசன். இவருக்கு டைகர் பவர் இருக்கு. ஸோ இப்போ உள்ள வந்து ஏன்பா நான் கடைசியாக உனக்கு கடன் வாங்கும் போது தாண்டா பார்த்தேன், இப்போ என்னடா இங்கே பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு கடனும் கொடுக்க மாட்டேற, வட்டியும் கொடுக்க மாட்டேற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்பா நான் மட்டும் என்னப்பா பண்ணுறது, நானும் வெளியே வந்தேன்னா உனக்கு காசெல்லாம் திருப்ப கொடுத்துருவேன் வட்டியோட, இப்படி உள்ளே உட்காந்துட்டு இருக்கேனே, எந்த வேலையும் பண்ணாமல் இப்படி இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உன் கடன்லாம் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வெளியே வரும்போது வா, அதுக்கு முன்னாடி உன்னோட சொத்து பத்திலாம் இருக்குல்ல அது எல்லாமே எழுதி கொடுத்து இதில் ஒரு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நான் வெளியே வந்து உனக்கு கடன்லாம் அடைச்சிட்றேன், என்ன வெளியே வந்தேன்னா கண்டிப்பாக அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் நம்மகிட்ட பணத்தை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கான் போலையே அப்படின்ற மாதிரி நம்ம டைகர் யோசிச்சு, ஏண்டா 100 வருஷத்தில் உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் பாரு, நான் கண்டிப்பாக இதை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது இந்த கைதி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். பைத்தியக்காரனாக இருப்பான் போல. இவனுக்கு இருக்கிறதே என்ன ஒரு 40-50 வயசு தான் இருக்க மாதிரி இருக்குது. இவன் போய் 100 வருஷமாக இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி எகத்தலமாக நினைக்கிறான். பட் ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது இல்லை நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வந்தால் நம்ம டேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டீமில் இருக்கக்கூடிய இன்னொரு கடவுள் ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கைதியோட பேரை சொல்லி, டேய் அவன் நம்மகிட்ட வாங்கின பணத்தை கொடுக்குற மாதிரி தெரில, உள்ளே இருக்கிறேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கான், நீ எப்படியாவது அவனுக்கு ஒரு பெயில ஏற்பாடு பண்ணி வெளியே வர வச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பாஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த வெள்ளை மண்டையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல். நம்ம வந்து இவனை டோல் அப்படின்னு சொல்லியே கூப்பிடலாம். இவனுக்கு ஒரு பவர் இருக்கு, அனிமல் பவர். அது என்ன அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் குரூப்ஸோட ஆஃபீஸ் ரூமா அப்படி சுற்றி முற்றியும் காட்டுறாங்க. இங்கே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. அப்போ அங்கே இருக்க ஜிம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு கடவுளை காட்டுறாங்க. அவங்க ஒரு கிளினிக் மாதிரி இங்கே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கடவுளை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால் சென்டரில் வேலை பார்க்குற மாதிரி இந்த ஏஞ்சல் குரூப்புக்கு கால் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. கடன் கேட்டு யாரோ ஒருத்தங்க இந்த ஏஞ்சல் குரூப்புக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சாரி சார், நீங்க எங்ககிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது கொலைகாரனோ இல்லை கொள்ளைக்காரனோ இல்லை ஜெயிலில் இருக்க ஒரு கைதியாவது இருக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களா பார்த்து இவங்க கடன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம கடவுள்கள் அவங்களுடைய கைவரிசையை காட்டி அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டலாம்ல தைரியமா, அதுக்காக தான் தப்பு பண்ணவங்களா பார்த்து கடன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம பார்த்த இந்த 3 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கடவுள் பவர் இருக்குது. பட் இவங்க எல்லாருமே கடவுள் தான். இவங்களுடைய நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கீழே ஒருத்தன் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாங்கு. ரெண்டாவதாக கிளினிக்கில் இருந்த அந்த லேடியோட பேர் வந்து பேங்க். அப்புறம் மூணாவதாக இந்த கால் சென்டரில் இருந்த மாதிரி ஒருத்தி பேசிட்டு இருந்தால, அவளுடைய பேர் வந்து காங்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் காட்டுறாங்க. அவள் வாழெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஸோ இவளும் ஒரு கடவுள் தான். இவ பேர் வந்து மால்சூக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம 6 கடவுள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைகர் கடவுள் டேசனு, அதுக்கப்புறம் டோலு, ஜாங்கு, பேங்கு, காங்கு, மால்சூக்கு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நான் அடிக்கடி எல்லாரோட கேரக்டர்ஸ் நேமையும் சொல்லிட்டே தான் இருப்பேன்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ அந்த டோல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்கே இருக்கக்கூடிய மற்ற 4 கடவுள்கள்கிட்டையும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போன ஒருத்தன் இப்போது கடனையும் வட்டியும் கொடுக்காம நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். ஸோ அவனை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளுடைய பணத்தை வட்டியோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது எல்லாருமே வந்து அடிதடியாக கிளம்பிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த ஜாங் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேல் மாடியிலேருந்து கீழே குச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் காத்து நின்னேன் அப்படின்ற மாதிரி. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து போலீஸில் வேலை பார்க்குறாரு. நம்ம வந்து இவரை டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கள் மாதிரி தான். பட் அந்த 8 கடவுள்களில் இவர் ஒருத்தர் கிடையாது. ஆனால் இவர்கிட்டயும் சில ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த 8 கடவுள்களோட சேர்ந்து இந்த தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ இவர் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேசன் கிட்ட தான். அப்புறம் என்னப்பா வசூல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதா, அப்புறம் உடம்ப பார்த்துக்கோ, நல்லா டேப்லெட்லாம் வேலைக்கு போடு அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறையாக பேசிட்டு இருக்கும்போது டேசன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். சரி சுற்றி வளைச்சு பேசாத, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு வா, என்ன பணம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படா கரெக்டாக கண்டுபிடிக்கிற, சரி எப்படியே கொஞ்சம் பணம் இருந்தால் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி வைய அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறாரு. இந்த டிடெக்டிவ்க்கு இதே தான் வேலை. எப்பயுமே வந்து நம்ம ஆள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுலே தான் குறியா இருப்பாரு. இப்போ கூட வந்து இந்த பணத்தெல்லாம் வாங்கி ஏதோ பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் அந்த கிளினிக் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கரமா நொறுக்கு தண்ணியை சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் தான் அந்த 7வது கடவுள். இவனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனி. நிஜமாவே டோனி தான். இப்படி அவன் சாப்பிட்டுட்டே கம்ப்யூட்டர்ல அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாங் இருக்கா பார்த்தீங்களா, கிளினிக்ல வேலை பார்க்குற அந்த கடவுளை அவ பார்த்தீங்கன்னா அங்கே கழுத்து வலின்னு வந்த ஒரு பேஷண்டோட கழுத்தை திருவி அப்படியே மயக்கம் போட வச்சிட்டா. அதை பார்த்து அங்கே வந்த ஒரு லேடி பேஷண்ட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டா. இதை பார்த்துட்டு இந்த நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணினா அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும், பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கால் நடக்க முடியாமல் ஒரு பேஷண்ட் இருந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் ஊர்ந்துட்டே போறாரு. அந்த நேரத்தில் இந்த கழுத்தை திருவி போட்ட பேஷண்ட் எந்திரிச்சு நிற்கிறான். ஆஹா எனக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு, இத்தனை வருஷமா எனக்கு இருந்த வலி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எந்திரிக்கிறான். ஸோ இதுதான் இந்த பாங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அவளுக்கு நிறைய பேரை இப்படி சீக்கிரமா ஹீல் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கடவுள்கள் கிட்ட அவங்களுடைய பவர் முழுமையா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அதை வச்சு தான் இப்போதைக்கு இவங்க மனுஷங்களா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாங்கால வாய் பேச முடியாது. இப்போ அங்கே கால் நடக்க முடியாமல் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அந்த பேஷண்ட்டுக்கும் போயிட்டு கழுத்தை திருவி விடும்போது அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம டிடெக்டிவ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அது எல்லாத்துக்கும் நம்ம டேசன் அனுப்பின பணத்தை வச்சு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு போறாரு. அங்கே ஒரு லேடி அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த பூமியை இதுக்கு முன்னாடி கடவுள்கள் எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கதையை பற்றி தான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மியூசியத்தில் தான் வேலையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க சும்மா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வந்திருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் அவர் கூட உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கடவுள்களில் இருக்கக்கூடிய 8வது கடவுள் இவங்க தான். இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்ரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற 7 கடவுள்களோட இல்லை, இவங்க தனியாக தான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மியூசியத்தில். வந்து அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இந்த டிடெக்டிவ் வாங்கி கொடுத்து அவங்களுடைய டீமில் மறுபடியும் இவங்களை ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேரவே மாட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நம்ம எல்லாருமே ஒத்துமையாக தானே இருக்கணும், அவங்க 7 பேரும் ஒன்றா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி தனியாக இருக்க, வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இங்கே பாருங்க அங்கிள், நான் அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுறா. ஸோ இவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ அப்படியே உள்ள மறுபடியும் மியூசியத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாலரை வந்து பார்க்குறா. அதில் வந்து டிராகன் சிம்பிள் போட்டிருக்கு. அப்படின்னா இவ வந்து டிராகன் கடவுள் போல. இப்படி இவகிட்ட இருக்க மாதிரியே மற்ற 7 கடவுள்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கு, அவங்களுடைய கடவுள் லோகோ போட்ட மாதிரி. இப்போ இதை அப்படியே அவள் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுட்டு போறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம டேசன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு கைதியை பார்த்துட்டு வந்திருப்பான்ல, நம்ம டால் கிட்ட கூட சொல்லியிருப்பான், டே இந்த மாதிரி நீ வந்து அவனை பெயிலில் வெளியேடு, அவன் உள்ளே இருந்துட்டு நம்ம காசை தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கைதி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது நம்ம டேசன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ காசே இல்லை அப்படின்ற மாதிரி பஞ்சப்பாட்டு பாடியிருப்பான். ஆனால் இப்போ என்னன்னா சரக்கு, பொண்ணுங்க, அடியாளுங்க, அதுக்கப்புறமேட்டு கையில் தங்க செயின், இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருக்கான். என்னடா இது, இவன் இவ்வளோ பணக்காரனா அப்படின்ற மாதிரி நமக்கே பார்த்தோன்னே ஷாக் ஆயிருக்கும். ஸோ இப்போ இவன் வெளியே வந்துட்டான்ல, அதனால நம்ம டேசன் வந்து கால் பண்ணி இப்போ கேட்குறான், என்னடா வெளியே வந்துட்டியா, இப்போ ஃப்ரீ தானே, சரி நான் வந்து காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு என்னடா வேணும், என்னடா காசுன்னு என்னை வந்து இப்படி நச்சரிச்சிட்டே இருக்க, சரி வாடா இன்னைக்கு உனக்கு மொத்தமாக கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் பேசுகிறான். அதாவது நம்ம டேசனையே அடிச்சு பொழந்துடுறேன்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் இந்த கைதி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அடியாட்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் இந்த மாதிரி இப்போ வெளியில் ஒருத்தன் காரில் வருவான், நம்மகிட்ட பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வரான், நம்ம யார் அப்படின்றத அவன்கிட்ட காட்டணும், ஆள் பார்க்கறதுக்கு நல்லா சும்மா ஒரு ஸ்லிங்கில் வர மாதிரி தான் இருப்பான், அவனை முடிச்சு கட்டிருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வரானுங்க. இந்த பக்கம் காரில் நம்ம டேசன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அப்போ அடியாளுங்க எல்லாருமே அவனை போட்டு தள்ளுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு
அவங்களுக்கு பார்த்தா சிரிப்பாக இருக்குது. என்னடா இது, நம்ம இத்தனை பேர் வரோம், இவன் ஒத்தாலாம் வந்துட்டு இவ்வளோ சீனா வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம டேசன் கிட்ட சண்டை போட வரானுங்க. ஆனால் நம்ம டேசன் சாதாரண ஆளா எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொலகிறான். ஆக்சுவலாக அவனுடைய கடவுள் சக்தியை பயன்படுத்தாமல் அவன் நார்மலாக மனுஷ உருவத்திலிருந்தே இவங்களை அடித்தாலும் இவனை வந்து இவங்களால எதிர்க்கவே முடியல. 2 அடிக்க எல்லாருமே போட்டுன்னு விழுந்துடுறானுங்க. ஸோ வெளியில் இருக்கிற எல்லாருமே முடிச்சு கட்டிட்டு எப்படியே உள்ளே வரான். இந்த கைதி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு டேய் இப்போ காசை கூட அப்படின்னு கேட்கும்போது இவனு பார்த்தீங்கன்னா என்ன என் ஆளுங்க எல்லாருமே நீ அடிச்சிட்டுனா நான் உன்னை பார்த்து பயந்துருவேனா என்ன அப்படின்ற மாதிரி இவன் பேசுறது தான் தைரியமாக பேசுகிறான். ஆனால் அவனுடைய உடம்புலாம் பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அட்டிக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அங்கே இருக்க லாக்கரை ஓப்பன் பண்ணி இந்தாங்கண்ணே எடுத்துக்கங்கண்ணே எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதில் அந்த பணம் எல்லாமே வட்டியோட கொடுத்துட்டான். அப்படிவா வலிக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வட்டியும் முதலமாக வாங்கிடுறான். இதே நேரத்தில் நம்மளுடைய 100 கடவுள்கள் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வாங்கின ஒருத்தன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருப்பான்ல, அவனை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்க பணம் எல்லாமே வட்டியோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கடவுள்கள் தனியாக வந்திருக்காங்க. நம்ம ஜாங்கு, காங்கு, அப்புறம் அந்த மால்சுக்கு, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்கினுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவன் சாதாரணமான ஆள் இல்லை போல, பெரிய ஆளாக இருப்பான். அவனை சுற்றி எப்பயுமே அடியாட்கள் கூடவே இருக்காங்க. இப்போ கூட வந்து அவனுடைய ஆட்கள் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், டேய் இந்த மாதிரி பணம் வாங்குறதுக்கு இப்போ அவனுங்க வந்தாலும் வருவானுங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஆளுங்க பணம் கொடுக்குறவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஆளுங்க தானே, அதனால தான் எல்லார்ட்டையுமே அடியாளுங்க இருப்பானுங்க போல. ஸோ இப்படி இவங்க 3 பேருமே இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டால் தான். இவனுடைய ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அது மூலமாக பார்த்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன் இந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு செவருக்கு பின்னாடி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன இது இவங்க 2 பேரையும் காணோம், எங்கே போனாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி வரும்போது ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ இப்பயே கலவத்தை ஆரம்பிச்சிட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கமாக வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு அங்கே தூக்கி போடுறாங்க. ஜாங்கும் பார்த்துட்டு ஏன்டி அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி முழிக்கிறான். ஸோ அடுத்து நம்ம டோலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே ஒரே இடத்துல தாண்டா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3 பேருமே இப்போ அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பணம் வாங்க வந்தாங்கல்ல ஒருத்தன், அவன் நம்ம ஆளுங்க 3 பேரையும் பார்த்துட்டு ஏய் அவங்களே தாண்டா, அவங்கள விட்டுறாதீங்க எப்படியாவது பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அடியாட்களும் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கிட்ட சண்டை போட வராங்க. ஆனால் அவங்க பயங்கரமான கையாச்சே, சும்மா விட்டு பிரித்து மேய்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம டோல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் பார்க்குறான், டே அந்த கடன் வாங்கினவன் பாரு தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சரியா இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அடியாட்கள் எல்லாருமே அடிச்சு போட்டு அவனை பிடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம டோனி அங்கே வந்துடுறாப்புல, அந்த கடங்காரனை பார்த்தீங்கன்னா இவர் அடிக்காமையே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஏன்டா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னை இடிச்சது மட்டும் இல்லாமல் இப்படி தெம்பா நின்று சாப்பிட்டுடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி அடி வரும்போது சரியா அந்த இடத்துக்கு மால்சுக்கு வந்து ஒரே கிக்கு அப்படியே அந்த கடங்கார பையவுல அங்கேயே விழுந்துட்டான். அவ்வளோதான் பையன் மட்டையாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க எண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாம் எடுத்துட்டு தான் ஓடி போக ட்ரை பண்ணியிருப்பான். எப்படியோ அதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்படி பயங்கரமாக ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம டேசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு இடத்துல காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான பாட்டிமாவுடைய கடையை பார்க்குறான். என்ன நினச்சானே தெரியல. இப்போ அந்த பாட்டிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பாட்டிக்குனா இவனை பார்த்து செம்ம சந்தோஷமாச்சு. ஐயோ நான் உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ நாள் நான் உங்களை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏதோ சின்ன குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் காப்பாற்றுனீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் பார்த்தேன். ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் வந்து என்ன பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்ன மக்களை காப்பாற்றின மாதிரி இப்போது நீங்களாம் யாரையும் காப்பாற்றுறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுலேருந்து நானும் என்னுடைய ஆட்களும் இந்த மாதிரி மக்களை காப்பாற்றுறத விட்டுட்டோம், அவங்கள காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. சரி நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக குடிங்க என்ன, அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலேயாவது நீங்கள் உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம டேசனும் நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி கிள்ளிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் பேசுறது மூலமாகவே நமக்கு தெரியுது இந்த பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களையும் அவங்க அம்மாவையும் எப்பயோ ஒரு டைம் நம்ம டேசனை வந்து காப்பாற்றிருந்திருக்காரு. அதனால தான் இப்போ அந்த பாட்டி சின்ன குழந்தை மாதிரி வந்துட்டு இவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டேசன் அவங்கள காப்பாற்றும் போது அவங்க சின்ன குழந்தையா இருந்திருக்காங்க போல. ஸோ இப்போ நம்ம டேசன் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி இரு என் கடை வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா, ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் காசு கொடுக்கறதுக்கு கூட போறாரு. இங்க பாரு நீ என்ன அடுத்தவங்க மாதிரி என்ன காசுலாம் கொடுத்து பிரிக்கிற, அந்த மாதிரிலாம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த வாங்கிக்கோ, என்னதான் இருந்தாலும் பாசம்ன்றது வேற தொழில் வேற, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் சொல்லுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டிமா வந்து இவனை விட சின்ன வயசுல இருக்கவங்க. பட் அந்த இடத்துக்கு வந்த ஒரு தாத்தா இது தெரியாம நம்ம டேசனை பார்த்தீங்கன்னா தடியை வச்சு அடிக்கிறாரு. ஏன்டா உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேசனும் நல்லா உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். டேய் எனக்கு தெரியலையாடா, நான் தானே டேசன், சின்ன வயசுல உன்னெல்லாம் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்பதான் அந்த வயசானவருக்கும் தெரிய வருது. ஆக்சுவலா அவரையும் சின்ன வயசுல நம்ம டேசன் வந்து காப்பாத்திருப்பான் போல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டேசன் நீயாடா இது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேசனை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ நியூஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏன்ஷியன் டைம்லாம் இருக்குல்ல,
பழங்கால டைம், அந்த டைமில் மக்கள் வாழ்ந்த சில சுவடுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே வந்து ஸ்பெஷலாக இவங்களுக்கு ஒரு கல்லும் கிடைச்சிருக்கு. அந்த கல்லை வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம டிடெக்டிவாக அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு உட்காந்து நல்லா சாப்பிட்டு தான் இருக்காரு. இந்த நேரத்தில் சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த வினோதமான கல்லை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருந்து ரேடியேஷன் ரொம்பவே அதிகமாக வரதை இவங்க நோட் பண்ணுறாங்க. இது நார்மலாக வர்றது கிடையாது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. ஒரு சில கும்பல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸில் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பழம்பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே தோண்டப்பட்ட ஒரு இடத்துல சில பாறைகள் எல்லாமே இருந்திருக்கும். அதனால அந்த இடத்த வந்து தோண்டாமல் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒரு மாதிரி உத்து பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல அவனுக்கு ஏதோ ஒன்று தேடுறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருந்த ஒருத்தன் அவனுடைய கையை எடுத்து அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாறை மேலே வைக்கும்போது அந்த ரத்தம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவியாயிருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஃபைனலாக நம்ம தலைமை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. யாரை கண்டுபிடிச்சானுங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்குன்னு ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருப்பான் போல. அவன் வேற பார்க்கறதுக்கு ஏதோ வினோதமான ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடமே கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தலைவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் திரும்பி பார்த்து இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்கான நேரம் அப்படின்னு தெரியல, ஒரே மிஸ்டீரியஸாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம டேசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இன்னைக்கு கலெக்ட் பண்ண பணம் எல்லாத்தையுமே வந்து அவனுடைய ஆஃபீஸ் ரூமில் ஒரு லாக்கர் இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு போடுறான். பட் என்னன்னே தெரியல, சுற்றியும் நிறைய பணம் இருக்குது, ஒரு நல்ல டீம் இருக்காங்க, அப்புறம் பங்களா இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே சுற்றி இருந்தாலும் ஏதோ அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இவன் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரத்தத்தை விட்டுருப்பானுங்க, அது கூட காஞ்சு போயிருக்கும். அப்புறம் அவனுடைய ஹெட் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஹெட்டோடைய பேரை நம்ம சாமின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவங்க இந்த இடத்துக்கும் வந்து ஏதோ ஒரு யாகம் பண்ற மாதிரி தெரியுது. அங்கே ஒரு தண்ணி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கையை எடுத்து ரத்தம் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே விடுறான். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஒரு கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுடைய ரத்தத்தை வச்சு அந்த கல் மேலே அழுத்தும் போது அங்கே பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருது தூரமா. இவனோட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவனுடைய அசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, குருநாதா நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படுது. ஸோ இந்த நிலைமையில நம்ம போயிட்டு இந்த மாதிரி அவரை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து ஏற்படும். அதனால வாங்க போகலாம், நம்மளுடைய பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, நான் ரொம்ப நாள் பொறுத்துட்டேன் இவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, இதுக்கு மேலேயும் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட கையை கிழிச்சு அப்படியே அந்த ரத்தம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த கல் மேலே வைக்கும்போது அந்த கல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரீன் கலரில் பயங்கரமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடமே போக போக பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒருத்தன் ரத்த கண்ணோட அப்படியே ஒரு மாதிரி ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு வெறித்தனமாக என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இவன் தான் இவங்க எல்லாரோட தலைவன் போல. அதாவது எந்த தீய சக்தியோட தலைவனை பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடவுள்களும் சேர்ந்து அடைச்சு வச்சாங்களோ அதே தீய சக்திகளோட தலைவன் தான் இவன். இவனை வேற இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவன் வேற வெளியே வந்துட்டான். இப்போ என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. இதே நேரத்தில் தனிமையாக நம்ம டேசன் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனில் சரக்குலாம் அடிச்சிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் சில விஷயங்களை பற்றிலாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்லலாம். அந்த டைம்லயும் இந்த கடவுள்கள் எல்லாமே மனுஷங்க மாதிரி தானே வாழ்ந்திருப்பாங்க. அப்போ நம்ம டேசனும் அந்த மிர் அப்படின்ற இன்னொரு கடவுளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. நம்ம டேசனுக்காக சில அழகு பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் வாங்கி வச்சுட்டு இருப்பா. இது உனக்கு கரெக்டாக இருக்குமா, இது உனக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. நம்ம டேசன் எனக்கு எதுக்காக இதெல்லாம் வாங்குற, எனக்குலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த யாரோ ஒருத்தன் வந்து பயங்கரமாக தகராறு பண்ணிட்டு இருக்கான். கடன் வாங்குறதுக்கு மட்டும் தெரியுது இல்லை, கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அந்த லேடி கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவானா. அந்த நேரத்தில் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டேசனால பொறுத்துக்க முடியல, தப்பாக தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவன் இருக்கான்ல அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்டா போயும் பொண்ணுகிட்ட போய் அவன் விதத்தை காட்டுற, வந்து என்கிட்ட காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் உடனே கோவப்பட்டு அவனுடைய அடியாட்கள் கிட்ட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்கிறான். ஸோ உடனே அவனுங்களும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே ஈஸியாக போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த கடன் கொடுக்குறவன் இருக்கான்ல, இவன் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே மாதிரி தான் கடன் கொடுத்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் போல. அதனால மற்ற மக்களும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் நிறைய ஆயுதங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு நிற்கிறாங்க. இதுதான் கரெக்டான நேரம், இவனுங்களா இப்போவே இந்த இடத்த விட்டு அடிச்சு துரத்துனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திட்டு நிற்கும் போது அந்த கடன் கொடுத்தவங்களோட ஆளுங்களை ஒருத்தனும் வந்து, ஏண்டா எங்க எல்லாரும் எதிர்க்கிற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மிர் இருக்கா பார்த்தீங்களா, அவ வந்து அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாருமே பறக்க விட்டுருப்பா. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த கடவுள்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை மற்றவங்களுக்கு தெரியிற மாதிரி எப்பயுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் இப்போ வந்து இவ தெரியிற மாதிரி யூஸ் பண்ணிட்டால. ஸோ உடனே அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணா, கையில் ஏதோ ஒன்று
காற்று மாதிரி வச்சு தானே எல்லாருமே தள்ளிவிட்டா, இது இவளால் எப்படி பண்ண முடிஞ்சு, இவ மனுஷியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டேசனுக்கும் புரிஞ்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஏன்டி இவங்களுக்கு முன்னாடி இந்த பவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி அப்படியே அங்கேருந்து சைலண்டாக கூப்பிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நைட் ஆகுது. நம்ம கேங் ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் உண்மையாகவே சாதாரண ஆள்கள் கிடையாது, எங்களுக்கு கடவுள் மாதிரி, தயவு செஞ்சு இதை சாப்பாடை ஏற்றுக்கோங்க, இதை எங்களோட நன்றி கடனாக ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம டிடெக்டிவ் இருக்கார்ல, அவரும் அப்போ வேற மாதிரி ஒரு வேஷத்தில் தான் இருப்பார். ஸோ அவர் நம்ம டேசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்புனால தானே இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, நம்ம டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே 8 கடவுள்களும். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேசன் கண் முழிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது, இந்த பொதுமக்கள் அவங்க கொடுத்த சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்க்கும்போது எல்லாருமே அங்கே மயங்கி தான் கிடக்குறாங்க. பட் இருந்தாலும் மிர்ரை மட்டும் காணோம். இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி டேசன் தேடிட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் அந்த பொதுமக்கள் நம்ம மிர்ரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு கீழே நெருப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம மிர்ரை வந்து இவங்க ஏதோ சூனியக்காரி, அவள் வந்து ஒரு கெட்ட சக்தி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவகிட்ட அந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்குது, நம்ம சீக்கிரமாக அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பற்ற வைக்கலான்னு போகும்போது சரியான நேரத்துக்கு நம்ம டேசன் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட இருந்து மிர்ரையும் எப்படியோ காப்பாற்றிட்டான். அப்புறம் கோவத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் ஒரு கடவுள், ஸோ மக்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கட்டை இருக்கும். அந்த கட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிங்கி தூக்கி போட்டுறான். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் பயமாகி போயிடுது. ஐயோ, இந்த கூட்டமே ஏதோ ஒரு வினோதமான கூட்டம், ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கக்கூடிய கூட்டம், நம்ம வந்து இதுக்கு மேலே இவங்க கூட பழகவே கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் நம்ம டீம் ஆட்கள் மக்களுக்கு இவங்களா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிர் இருக்கால, அவளும் அவங்க டீமை விட்டு விலகி தனியாக போய் ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கு மேலே உங்க கூட சேர்ந்து நான் கஷ்டப்பட விரும்பல, இந்த மக்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக போய் வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த சாமின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த தீய சக்திகளோட தலைவனை கூட விடுவிச்சிருப்பான். அவன் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சாமினை பார்த்து கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. அதுக்கு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, எங்ககிட்ட போதுமான அளவுக்கு சக்தி இல்லை, அதை பெருக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த டிடெக்டிவ் அதுக்கப்புறம் டேசன் இவங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் சாமினை கீழே போட்டு அவனுங்க 2 பேரும் இன்னும் உயிரோடு தான் இருக்கானுங்களா, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அவனுங்க 2 பேருக்கும் என் கையில் தான் சாவு அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தீய சக்திகளோட தலைவனை லாக் பண்ணி வச்சதுக்கும் நம்ம டிடெக்டிவ் அப்புறம் டேசன் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அவங்களை எதுக்காக சும்மா விட மாட்டேன் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.